பீமசேனன் துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகரமெல்லாம் இழந்துவிட்டு இந்த காடை வனவாசமாக இந்த வனம் சம்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த வனத்திலே எனது அண்ணருக்காக காய்கறியை பறிக்க வரும் பொழுது எனது அண்ணராகப்பட்டவர் தம்பி வீமா, தம்பி வீமா, தம்பி வீமா ஓடி வா என்று அழைத்திருக்கிறார். சரி, யாது காரணம்? என்ன காரணம் என்று அண்ணரை பார்க்க வேண்டும். ஆமா, அண்ணரை பார்க்க வேண்டும் என்றால் இதை வனத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்து என அண்ணருக்காக கொண்டு செல்ல வேண்டும். இதோ காய்கறிகளை பறித்து செல்கிறேன். காய்கறிகள் தான் பறித்து வருகிறேன். காய்கறிகள் தான் பறித்து வருகின்றேன். அண்ணனுக்காக காய்கறியை பறித்து விட்டு என் அண்ணனை பாதார விதமதை தாழ்படைய வேண்டும். சரணமல்லா சரணமல்லா நான் தான் தாழ்படினேன். சரணமண்ணா சரணமண்ணா அண்ணா தாழ்படினேன். சுத்தி வெல்ல வளமு வந்து உங்கள் பாதம் அல்ல தாழ்பாளிலே அண்ணா, தாங்களுக்கு இந்த வனத்தை காய்கறி எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கும் பொழுது தம்பி வீமா, தம்பி வீமா அது வேகமாக வர வேண்டும் என்று தாங்கள் என்ன அழைத்த காரணம் அது மட்டுமல்ல அண்ணா, என்றுமே மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கக்கூடிய தாங்களுடைய முகம் இன்று நீர்வாரிய பயிரை போல தாங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கக்கூடிய காரணம் என்னவென்னா, தாங்களுடைய முகம் எப்பொழுதும் நான் காணாத முகமாக இன்று மனம் வாட்டத்தோடு இருக்கின்றே எல்லா காரணம் அண்ணா. தம்பி வீமா அண்ணா, உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், இதற்காக நம்முடைய அஸ்தினாபுரத்திலே நாம் வாழ்ந்து வரும் பொழுது நாம் அனைவருமே நம்முடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தால் அனைத்து தினமும் மலர்ந்த செந்தாமரை போதும் சும்பல் இருக்கிறவல்லவா. ஆனால் இப்படி வனத்திலே வந்து காய்களை சாப்பிட்டு வாழ்ந்து வருவதனாலே உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தால் நீர்வாடிய செந்தாமரை புஷ்பம் இருக்கிறாரா தம்பி வீமா? நீங்கள் எல்லாம் இந்த வனத்திலே வந்து காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்துவதற்கு யார் காரணம்? இந்த பாவிதானே. நான் மட்டும் அன்றைக்கு பகடை ஆடாமல் இருந்திருந்தால் உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா தம்பி வீமா? நீங்கள் அனைவருமே எனக்காக காய்கறிகளை பறிப்பதற்கு அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கும் பொழுது பர்ணக சாலையிலே தன்னந்தனிமையாக இருந்தேன் நான். உங்களை பற்றி மனதில் நினைத்து கொண்டு பார்த்தேன் நான். ஆனால் உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வர சொன்னேன் தம்பி வீமா.
அரண்மனையில இருக்கும் பொழுது நீங்கள் அனைவருமே நலமோட சந்தோஷமாக இருந்தீர்களே, ஆனால் இப்படி வனத்தில வந்து கைகளை சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறீர்களே தம்பி பீமா, உங்கள் முகங்களை பார்க்க கூட முடியவில்லையே. இந்த பாவி சண்டாளன் மட்டும் அன்றைக்கு பாடையாடாமல் இருந்திருந்தால் நீங்கள் யாருமே வனத்திற்கு வந்திருக்க மாட்டீர்கள் அல்லவா தம்பி. உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்வோம் தம்பி மாறு, நாம எது செய்வோம் பீமசேனா, என்ன செய்வோம் தர்மரண்ணா, நாம எது செய்வோம் தர்மரண்ணா. தம்பி தம்பி நாடிலந்தோம் நகரிலந்தோம் தம்பி நாலு வகை படையிலந்தோம் அண்ணா 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 நாடிலந்தோ நகரிலந்தோ அண்ணா நாடு மலை சேலையிலந்தோ. வீடு விட்டு காடு வந்தோம் தம்பி வேதந்திரி யோதிரனா. நமது வீடு விட்டு காடு வந்தோம் அந்த வேந்தத்திரி ஓதிரடா. தம்பி தம்பி கண்ணிலது பசுவை போல தம்பி கனகத்தில் வாழ்ந்து வாருவார். தம்பி நாடிலந்தோம் நகரிலந்தோம் தம்பி நாலு வகை படையிலந்தோம் பொன்னிழந்தோ பொருளிழந்தோ தம்பி பூச சகரே கூடை இழந்தோ. யாருமில்லா கனகத்தில் தம்பி அண்ணன் தம்பி வாழ்ந்து வாரோம். இங்கை ஆறுமில்ல கானகத்தில் தம்பி அண்ணன் தம்பி வாழ்ந்து வாரோம். என்ன செய்வோம் பீமசேனா, நாம எது செய்வோம் இந்த வேலையா. ஆடா என்ன செய்வோம் பீமசேனா, நாமல் ஏது செய்வோம் இந்த வேளை. தம்பி பீமா, நாடு நகரம் சீமை சிம்மாசனம் அனைத்துமே இழந்து விட்டு இப்படி உங்கள் அனைவருமே வனத்தில வந்து கைகள் சாப்பிட வைத்து விட்டேனால் உங்கள் முகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பாவமாக இருக்கிறதா. என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே தம்பி பீமா. அண்ணா இப்படி எல்லாம் தாங்கள் கலங்கும் பொழுது நானும் அன்றே தாங்களுக்கு தெரிவித்தேன். அண்ணா எப்பொழுது தாங்கள் விடை கொடுத்தால் அண்ணவனை எனது கையில் கழுத்தில் நெருக்கி அண்ணவனை கொன்று விட்டு வருகிறேன். தாங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். பொறுமை 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 என்று தாங்கள் தெரிந்துவிட்டு, ஆனால் இப்பொழுது விடை கொடுத்தால் அண்ணவரை வெட்டி வீழ்த்து விட்டு வருகிறேன். கொண்டு வருகிறேன். அண்ணா மீசை துடிக்குதல்லா திருமரல்லா, எனக்கு மீன் கோபம் ஆகுதல்லா திருமரல்லா. இசை துடிக்குதனா தருமரண்ணா, இங்க முன் கோபமாகுதனா தருமரண்ணா. அண்ணா கண்கள் சிவக்குதல்லா திருமரல்லா, எனக்கு கடுங்கோபம் ஆகுதல்லா திருமரல்லா. கண்கள் துடிக்குதனா தருமரண்ணா, கடுகோபமாகுதனா ஏய் விட்டு விடு. ஏன் என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தாங்களும் இப்படி விடை கொடுத்தால் அண்ணவரை கொன்று விட்டு தாங்களை பாதத்திலே தம்பி விடுகிறேன். பீமா, அண்ணா. என்ன தெரிவிக்கின்றாய்? இப்பொழுது விடை கொடுத்தீரானால் திரியாரன் படைகள் அழித்து விட்டு வருகிறேன் என்று தெரிவிக்கிறாயே. அன்றைய தினத்திலே அரண்மனையில் என்ன சபதம் எடுத்தோம்? 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் இந்த 56 தேசத்திலும் பரமமாக வாழ்ந்து அதற்கு பிறகுதான் நாட்டிற்கு வரும் என்று தெரிவித்து விட்டு வந்தோம் அல்லவா. ஆனால் நீ இப்பொழுது சென்று திரியாரன் படைகள் அழித்து விட்டால் அந்த பாவியானவன் என்னை பற்றி கேவலமாக பேச மாட்டானா? தர்மராகப்பட்டவன் வனத்திலே சென்று இருந்து கொண்டு தம்பி வீமனை ஏவிட்டு திரியாரன் படைகளை அழித்து விட்டார் என்று என்னை பற்றி கேவலமாக பேச மாட்டார்களா தம்பி? இல்லை தம்பி, நாம் எதற்காக இந்த வனத்திலே வாழ்கின்றோம்? தர்மம் ஜெயிக்க வேண்டும், நீதி ஜெயிக்க வேண்டும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே பொறுமையாக இருந்து அண்ணவன் கூறியபடி 12 வருடம் வனவாசம் முடிந்து அதற்கு பிறகுதான் தம்பி நம்ம நாட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படியாகட்டும் அண்ணா. தாங்கள் தெரிவித்தபடி தாங்களுக்கு பின்பதாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா. ஒரு மனிதனுக்கு நாக்கை படைப்பது எதற்காக? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றால் தம்பி வீமா. உண்மைதான். ஆகையினாலே அனைவருமே பொறுமையாக இருந்து
12 வருடம் வனவாசம் முடித்து அதற்கு பிறகுதான் நம்ம நாட்டிற்கு செல்ல வேண்டுமாடா தம்பி வீமா. அப்படி ஆகட்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும். இருந்தாலும் கூட வனத்திலே நாம் அனைவருமே அண்ணன் தம்பிகள் அனைவருமே காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறோமாடா தம்பி. உண்மைதான் அண்ணா. தம்பி நாம் அனைவருமே இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கைகளிலே இருக்கக்கூடிய விரல்கள் போல ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் இணைய பிரியாமல் வாழ்ந்து வரணுமாடா தம்பி வீமா. ஆகையினாலே முத்துக்கு முத்தாக பெரும் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்குள் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்கும் தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்பதென்று ஊர்வகம் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்கும் தம்பி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமேனும் இல்லைய தம்பி தானாக படிச்சு வந்து தங்கமணி வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமேல இளைய தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே முத்துக்கு முத்தாகே அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம் அன்னையன வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் அன்னை என வளர்ந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே முத்துக்கு முத்தாகே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா ராஜாண்ட மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாமும் கொண்ட சொந்தமடா ரோஜா பெணிதல்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களில் போல் தீரத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாகே சொத்துக்குள் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக வேடசந்தூர் வேலுச்சாமி ஹாஸ்பிட்டல் மோகன்குமார் அவர்கள் இவர்கள் இருவரையும் பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்.
ஆவணியா தேவநாயக்கப்பட்டியை சேர்ந்த ஆவணி அம்மாள் குடும்பத்தார்கள் இது எங்களுக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். எந்த எண்ணத்தை இந்த காணிக்கையை கொடுத்தார்களோ அந்த எண்ணமாகப்பட்டது ஆதி சக்தி சிவன் அருளை வெற்றி இவ்விடத்திலே கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் அந்த முருகப் பெருமானின் அருளை பெற்று அவர்கள் குடும்பத்திலே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் காத்து கருப்பு பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் விலகி அவர்கள் குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி பால்பனை பொங்கி இந்த வையகத்திலே 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்வது என்னுடைய கடமை. சுகம் கொடுக்க வேண்டும் தாயே காளியம்மா உன்னுடைய கடமை. அந்த அர்ஜுனன் கம்பமாகப்பட்டது எவ்வகை வளர்ந்ததோ அது போலவே அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உள்ளூரை சேர்ந்த குப்பாயம் அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி 50 செல்வங்கள் வரவேற்கிறார். அவர் குடும்பமாகப்பட்டது இந்த எல்லை அமர்ந்திருக்கூடிய காளியம்மன் நிறைவேற்றி பட்டி பிரிக்கி பால்பலம் பங்கி பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் ஆத்தா தாயே காளியம்மா சொல்வது எங்கள் வாரம் சுகம் கொடுத்து காத்திருவாய் தாயே காளியம்மா. அது மட்டும் இல்லாமல் வேடச்சந்தூர் வேலுச்சாமி ஹாஸ்பிட்டல் அன்பு அண்ணா அவர்கள் மோகன் அண்ணா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி 100 செல்வங்கள் வாரியவர்கள் அண்ணவர்கள் இந்த ஆலை தமிழ்குடிய காளியம்மன் அருளை வெட்டி அவர் பட்டி பெருகி பால்மோலம் பங்கி பல்லாண்டுகளை வாழ வேண்டும் என்று வளர வேண்டும். எந்த முகம் சென்றாலும் தங்க முகமாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்வது எங்கள் வாரம் சுகம் கொடுத்து காத்திருவாய் தாயே காளியம்மா காத்திருட வேண்டும். கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் பல. தம்பி வீமா இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருந்தால் என்ன செய்வது? இருந்தாலும் கூட தம்பி வீமா இந்த உலகத்திற்கு சூரியனாகப்பட்டது எப்படி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதோ அது போலவே நாமும் நம்முடைய அஸ்திராபுரி நாட்டு மக்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருந்தோம் அல்லவா? ஆகையினாலே ஆராரிரோ ஆரிராரோ ஆராரிரோ சூரியனே கண்ணத்தோட சிக்க சூரியனே தூரத்திலே ஏங்கி தவிக்கிது தாய் மனமே சூரியனே கண்ணத்தோட சிக்க சூரியனே தூரத்திலே ஏங்கி தவிக்கிது என் மனமே கள்ளமில்லாத பிள்ளை நிலா அன்னை தேடுதே புத்தமில்லாத பெற்ற மனம் சோகத்தில் வாழுதே சூரியனே கண்ணத்தியோரத்திற்கு சூரியனே நிசமும் தாயின் கைப்படு அமிர்தமாகுமே தாயின் பாலும் விஷமடா என்ன செய்யுவேன் அள்ளி எடுக்க ஆசைதான் யோகம் எனக்கில்லையே முத்தம் கொடுக்க ஆசைதான் யோகம் எனக்கில்லையே நெஞ்சில நீயும் கண்ணுல நீரும் அண்ணன் பெற்ற பரமோ சூரியனே கண்ணதூரத்திற்கு சூரியனே ஊருக்காக நதியுண்டு நதிக்கு தாயில் உயிருக்காக காற்றுண்டு காற்றுக்கு தாயில் மேகமலையா இறங்கிட்டா மேகம் இருப்பதில்லை சூடம் கொளுத்தி முடிஞ்சதும் சூடம் இருப்பதில்லை என்னுயிராக வந்தவன் நீதான் எந்தன் செல்வ தம்பியே சூரியனே கண்ணதூரத்திற்கு சூரியனே தூரத்திலே ஏகி தவிக்கிது என் மனமே கள்ளமில்லாத
வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்கு புறப்பட வேண்டுமா? புறப்படுங்கள் தம்பி சொல்லலாம். அப்படி ஆகட்டும் அண்ணா. வருமடா தம்பி மாறு வனமாய் வனம் காடப்போ. வருமடா தம்பி மாறு வனங்கள் கடந்து செல்வோம். எட்டா நல்ல வனத்தை விட்டு அடுத்த வனம் தேடி செல்வோம். எந்த நல்ல வனத்தை விட்டு அடுத்த வனம் தேடி செல்வோம். இந்த நல்ல வனத்தை விட்டு அடுத்த வனம் தேடி செல்வோம். இந்த நல்ல வனத்தை விட்டு அடுத்த வனம் தேடி செல்வோம். வரிசி வனத்தை விட்டு ரோமரிசி வனத்தில் செல்வோம். இந்த நல்ல வனத்தை விட்டு ரோமரிசி வனத்தை செல்வோம். தர்மராஜன் முன்னடக்க தம்பிமார்கள் பின்தொடர வனத்தை விட்டு அடுத்த வனம் செல்வோம். திரௌபதியா கூட வார துறவழி தான் கடந்தோம். நாங்கள் வண்ணமாய் வனம் தான் இல்லை வருகிறோமே பாண்டவர்கள். எந்தனுக்கு பெண் பிறந்த விமர்சன வரும் மாடா. பரிணகுல சகாதேவா பாசமுள்ள தம்பி மாறே. நல்ல ஓட்டம் பெருநாடையாய் ஓடி வரும் பாண்டவர்கள். தம்பி வீமா அண்ணா. இதோ இந்த 8வது வனத்தை முடித்து 9வது வனத்திலே வரும்பொழுது இந்த வனமாகப்பட்டது ரோமரிசி வனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதான் அண்ணா. இவ்விடத்தில் ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருப்பால் போல் தெரிகிறது. உண்மைதான். அவரிடத்திலே சென்று நம்மளுடைய கஷ்டங்களை கூறி உபயம் கேட்கலாம் தம்பி. அப்படி ஆகட்டும் அண்ணா. பாண்டவர்கள் வனவாசம் பாருலகில் வழி நடந்தோம். தர்மராஜன் முன்னடக்க தம்பிமார்கள் பின்தொடர திரௌபதியால் கூட வர துறவழி தான் கடந்தோம். ஓட்டநல்ல பின்னடையாய் ஓடி வரும் பாண்டவர்கள். ஓட்டநல்ல பின்னடையாய் ஓடி வரும் பாண்டவர்கள். இந்த நல்ல வனத்தை விட்டு அடுத்த வனம் தேடி செல்வோம். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலமை கொஞ்சம் இறங்கி விட்டா நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதால் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பான்பு கேட்டதாம் கருடா சவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓடு சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அதில் 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பான்பு கேட்டதாம் கருடா சவிக்கமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு
கூட தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாரே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பான்பு கேட்டதாம் யாருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே இந்த வனம் ரோமரிஷி வனம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேனி முழுவதும் ரோமங்கள் அதிகமாக இருப்பதால் எனக்கு ரோமரிஷி என்று பெயர் வந்தது அது மட்டும் இல்லாமல் எனக்கு மற்றொரு பெயரும் உண்டு எல்கோண முனிவர் என்று அழைப்பார்கள் எல்கோண முனிவர் என்றால் ஒரு யுகத்துக்கு ஒரு கோணம் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் தருவாயில் 7 யுகமாக இந்த வனத்தில் வாழ்ந்து வருகிறேன் அப்படி இருக்கும் தருவாயில் இந்த வனத்திற்குள் யாரோ அண்ணா தம்பி என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் பிறகு என்னால் முடிந்த தக்க உபாயம் அவர்களிடத்தில் கூற வேண்டும் இதோ அவர்களை சந்திக்கின்றேன்